படிச்சாலும் படிக்காட்டாலும் டெஸ்ட் எழுதுறத தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது ஒரு பிராக்டிஸ். அது மூலமா உங்களுக்கு பெரிய லாபம் இருக்கு. நம்ம இன்னைக்கு படிக்கலையே, டோன்ட் வரி, மார்க் கம்மியா வந்துருச்சா கவலைப்படாத. உனக்கு மார்க் கம்மியா வந்துச்சுன்னா மனசு என்ன தெரியுமா நினைக்கணும்? ஒரு பொண்ணு எங்கும் தமிழ்ல 3 பரீட்சையில மார்க் சரியா எடுக்கல, 4வது பரீட்சையிலையும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. எனக்கு படிக்கவே இல்லை சார், இந்த உங்க எங்கும் தமிழ் பரீட்சை வச்சதால எனக்கு மார்க் வரலன்னு வருத்தமா இருக்கு சார், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு சார் மார்க் வரல. ஏமா நீ நார்மலா எவ்வளவு நேரமா படிப்பேன்? 4 மணி நேரம் படிப்பேன் சார். இந்த பரீட்சைக்கு எவ்வளவு நேரமா படிச்சேன்? 10 நாளா தூங்காம 12 மணி நேரம் படிச்சேன் சார், மார்க்கே வரல சார். உன் உழைப்பு 3 மடங்கா இருக்குல்ல, நீ மார்க்கை பத்தி கவலைப்படாத, உனக்கான மார்க் உனக்கு வரும். அந்த கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறது உனக்கு மட்டுப்பட உன் சக்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். நீ உழைப்பு உன்னை விட்டு எங்கேயும் போகாது. நீ மார்க் வரலாம் கவலைப்படாத, வரும். அது எங்க போயிடும்? உழைப்ப குறைக்கல. இப்ப இந்த பரீட்சை வைக்க போய் தானே நீ 12 மணி நேரம் படிச்ச, 10 நாளா இந்த மாதிரி ஒரு 10 பரீட்சை வச்சா உன்னுடைய மேக்ஸிமம் உழைப்ப கொடுப்பே, அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். நீ எங்க பத்தி நீ கவலைப்படாது, உனக்கான மார்க் வரும். சிலருக்கு உடனே வரும், அந்த கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு சிலர் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்ல, இது பரீட்சைக்கு வேணுமா வேண்டாமா, இது வருமா இது வராதா, இதெல்லாம் மட்டுப்படுறது கொஞ்சம் டைம் ஆகும், உடனே வராது. ஒரு பரீட்சை எழுதி ஃபெயில் ஆனவனா 2வது பரீட்சை எப்படி வருது? கணக்கு போய் தானே வருது, கிடக்க போய் தானே வருது. அந்த மாதிரி தான். சோ அப்ப ஜிகே எப்படி அப்ரோச் பண்றோம்னா, ஒரு பார்ட்ல பலத்தை பலப்படுத்துறோம், இன்னொரு பார்ட்ல எதெல்லாம் படிக்கிறோம்னா சொல்லுங்க, புக் பேக், புக் பாக்ஸ், previous year question, staff class notes, இதுவரை வைத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ், முக்கியமாக சிலபஸில் உள்ள தலைப்புகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2-3 பக்கங்கள் சிறிய குறிப்பு. அவ்வளவுதான். உனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கலையா, எக்கனாமிக்ஸ் என்ன சிலபஸ் கொடுத்துருக்கான்னு பாரு. ஒரு 15 தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15 தலைப்புக்கு இன்டர்நெட்ல அடிங்க, கூகுள்ல, புக்கு கூட வேண்டாம், இந்தியாவில் வேளாண்மைன்னு அடி, ஒரு 4 ஃபோல்டர் ஓபன் பண்ணி வை. நானா இருந்தா சத்தியமா அப்படிதான் படிப்பேன். என்ன தெரியுமா செய்வேன்? டெய்லி காலைல 4:30 எந்திரிப்பேன், 4:30 to 6:30 டெய்லி ஒரு சிலபஸ் தலைப்பு இன்டர்நெட்ல அடிச்சு நோட்ஸ் எடுப்பேன். அவ்வளவுதான். 2 பக்கம் நோட்ஸ் எடுத்து பையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பஸ்ல போயில திருப்பி பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவேன். சாயங்காலம் வந்து தமிழ் மேக்ஸ் படிப்பேன். அவ்வளவுதான். டெய்லி ஒரு சிலபஸ் தலைப்பு 60 நாள் படிப்பேன். பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு 1 மார்க் படிப்பேன். 60 நாளைக்கு எனக்கு 60 மார்க் வேண்டாம், 30 மார்க் போதும், 30 ஜிகே போதும். மீதி இருக்கிற 45 நான் பிங்கி பாங்கி போட்டாலே எனக்கு 15 வரும். 45 அழகா எடுத்துருவேன். தமிழ் மேக்ஸ்ல நான் 115 போட்டுருவேன். அது நான் ஸ்ட்ராங்கா போட்டுருவேன். நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிக்காத பாடமா இருந்தாலும் அதுல புக் பேக், புக் பாக்ஸ், previous year question, இதுல நான் ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இதை தான் நீ புரிஞ்சு படிக்கணும். இதை நீ புரிஞ்சு படிக்க வேண்டாம். எப்படி படிக்கணும்? மனப்பாடம். எப்படி படிக்கணும்? மனப்பாடம். நம்ம என்ன எல்லாத்தையும் புரிஞ்சா படிச்சுன்னு இருக்கிறோம்? யாருக்கனே மனப்பாடம்லாம் நான் பண்ண மாட்டேன் சார்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் மனப்பாடம் தான். பொலோனியம் எது புரியுது? பொலோனியம் அப்படின்னு படிச்சுக்க வேண்டியதுதான். அது எங்க தேடியா போறோம், அது எப்படி இருக்குன்னு சிந்திக்கவா செய்யறோம்? புக் பேக், previous year question எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா லாபம்? சயின்ஸ் எல்லாம் பாதி பழைய கொஸ்டின் தான். இது வரைக்கும் நான் இந்த 13 வருஷம் வரலாறுல சயின்ஸ்னாலே பழைய கொஸ்டின் தான். அதுக்காண்டி பழைய கொஸ்டின் கேட்கறாங்கன்னு அர்த்தம் இல்ல, இப்ப கேட்ட கொஸ்டின் ஏற்கனவே கேட்டுட்டாங்கன்னு அர்த்தம். யார் அமிலங்கள்ல கொஸ்டின் எடுக்க சொன்னாலும், இப்ப நான் உங்க எல்லார்ட்டையும் அமிலங்கள்ல 10 கொஸ்டின் எடுக்க சொல்றேன், நீங்க எல்லாருமே ஒரு 5 கொஸ்டின் சேமா எடுத்துருவீங்க. அப்பனா யார் கொஸ்டின் எடுத்தாலும் சில கொஸ்டின் எடுக்க தான் செய்வாங்க. வேதிப்பொருட்களின் அரசன் எல்லார் பேப்பர்லயும் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? சில குறிப்பிட்ட கொஸ்டினை எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. அதனாலதான் சயின்ஸ்ல ரிப்பீட் ஆகுது. ஆக புக் பேக், புக் உங்களுக்கு தெரியுமாங்கிறது previous year question. அப்புறம் இங்க வாதியார் வந்து நம்ம கிளாஸ் வரமே, ஐயோ பாவம் அந்த வாதியார் நடத்துற நோட்ஸை அவருக்காண்டி நீ நல்லா இருந்துட்டு போறா சார், கஷ்டப்பட்டு கத்துனேன், உனக்காண்டி இந்த நோட்டை திருப்பி பார்த்துட்டு போறேன், உன் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கட்டும். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு நடத்துற நோட்டை நான் எங்கேயாவது தூக்கி போட்டு போனா இந்த பசங்க சரியாவே ஃபாலோ பண்ணலன்னு உன் மனசுக்குள்ள நினைச்சு அதனால எனக்கு ஒரு பாவம் ஏற்படக்கூடாது, உன் நோட்டை திருப்பி பார்த்துட்டு போறேன். அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் எழுதின கொஸ்டின்ல இப்ப தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், இனிமேலாவது இதே கொஸ்டினை கேட்டா ஒரு கல்லில் ஒரு தடவை தடிக்க விடலாம், 2வது தடவை தடிக்க விடுறதுக்கு நான் என்ன ரோசம் இல்லாதவனா? இன்ஸ்டியூட்ல வச்ச டெஸ்ட் கொஸ்டினையாவது திருப்பி கேட்டா நான் மார்க் எடுத்துட்டு போறேன். அது பண்ணலாம்ல. இது போக நீங்க உங்களுக்கு செய்யற ஒரே ஒரு ஸ்பெஷலான வேலை என்ன தெரியுமா? டெய்லி சிலபஸ்ல உள்ள தலைப்புக்கு 2 பக்கம் நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு பிடிக்காத பாடத்துக்கு 2 பக்கம் எடு. நீ வேணா ஆச்சரியப்படுவேன், சிலபஸ்ல உள்ள தலைப்புக்கு போற 2 பக்கம் நோட்ஸ் எடுத்தா பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். எல்லா தலைப்புக்குமே இ கவர்னன்ஸ் எல்லாம் நான் தான் புக் போட்டேன். இந்த ரீசெண்டா கொஸ்டின் கேட்கும்போது எங்க இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னு தேடி பார்த்தா இன்டர்நெட்ல அப்படியே அந்த பேஜ் ஓபன் பண்ண அந்த கொஸ்டின் அப்படி இருக்கு. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவன் எப்படி எடுப்பான்? இப்போ நான் உங்க சிலப்பதிகாரத்தில் 50 கொஸ்டின் எடுக்க சொல்றேன், நீங்க எப்படி எடுப்பீங்க? நெட்டை தான் ஓபன் பண்ணி எடுப்பீங்க. உங்களுக்கு புக்கா இருக்க போது 50 புக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோச்சிங் சென்டர்லையுமே மாடல் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, கொஸ்டின் பேங்க் போடுறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. அத்தனை கோச்சிங் சென்டர்லையும் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டினை யார் எடுப்பா? ஒன்று ஸ்டூடெண்ட் எடுப்பாங்களா, இல்ல ஓல்டு ஸ்டூடெண்ட் எடுப்பாங்களா, இல்ல வாத்தியார் எடுப்பாரா, இல்ல நானே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கும் ஒரிஜினல் கொஸ்டின் எடுக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணுவோமா? நான் பாலிட்டி கொஸ்டின் எடுக்கிறேன், டிஎன்பிசியில் பாலிட்டி கொஸ்டின் எடுக்கிறவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிச்சவர், நான் முடிச்சிருக்கேனா? டிஎன்பிசியில் பாலிட்டி கொஸ்டின் எடுக்கிறவர் 25 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர், அவர் எத்தனை பேப்பர் எத்தனை கான்ஃபரன்ஸ் பார்த்திருப்பாரு. அவர் அடிப்படை உரிமைகள்னா அவரே புக் போட்டிருப்பாரு, அவர் சொந்தமா கொஸ்டின் கூட எடுப்பாரு. நான் எனக்கு தெரிஞ்சது 6ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் புக்கை தான் பார்த்து எடுப்பேன். எதுக்காக? நாம வைக்கிற டெஸ்ட்டுக்கும் ஒரிஜினல் எக்ஸாம் டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் மிஸ்மேட்ச் ஆகுது, புரியுதா? டிஎன்பிசியில் கொஸ்டின் எடுக்கிற எல்லாருமே எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி எல்லாருமே அந்தந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுடைய அனுபவம் அதிகம். அதனால தான் நான் உங்களை சிலபஸ் வைஸா படிங்கன்னு சொல்றேன். ஸ்கூல் புக் வைஸா ஏன் படிக்க வேண்டாம்னு சொல்றேன்னா, அடிப்படை உரிமைகள் ஒரு கொஸ்டின் எடுக்கிற ஒரு பாலிட்டி வாத்தியார் எதுக்குங்க ஸ்கூல் புக் தேடணும்? அவர்கிட்ட நியாயப்படி ஸ்கூல் புக் தான் இருக்காது, அவரே சொந்தமா புக் போட்டிருப்பாரு.
அவரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவரே சொந்தமா கொஸ்டின் எழுதுவாரு. அதனாலதான் நல்லா பாருங்க, தமிழும் அதே மாதிரி தான். அப்போனா அப்ப தமிழ் எப்படி தெரியுமா சரியா கவர் பண்ணலாம்? இந்த காலேஜ் நோட்ஸ், மூவா புக்கு, தேவிரா புக்கு, இலக்கிய வரலாறுலாம் படிச்சோம்னா கரெக்டா தமிழ் அந்த டிஃபரெண்டான கொஸ்டின் கரெக்டா தான் இருக்கும். என்ன காரணம்னா காலேஜ் ப்ரொஃபசர் நான் சொன்னேன்ல, யூனிட் 8ல கேட்ட கொஸ்டின்ஸ் பூராமே ஸ்கூல் புக்ல அப்படியே அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் புக்ல அப்படியே இருக்கு. ஏன்னா அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்க காலேஜ் ப்ரொஃபசர் தானே. நமக்கு என்ன சார் இப்படி எல்லாம் கேட்டா எப்படி சார் ஆன்சர் பண்றது? கவலைப்படாதீங்க, அந்த தலைப்பு பூரா சிலபஸ் தான். அப்படியே ஒருவேளை அந்த கொஸ்டின் டஃபா கேட்டாலும் எல்லாருக்கும் தானே டஃப், நமக்கு மட்டும் இல்லையே. அப்ப அது மொராக்கா கொஸ்டின், அதனால நமக்கு பாதிப்பு இல்லை. நமக்கு புதுடெல்லி கொஸ்டின் தான் நமக்கு பாதிப்பு. மொராக்கா கொஸ்டினால அந்த முரட்டுத்தனமான கொஸ்டினால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை விட்டு நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் சொல்ற கான்செப்ட் கரெக்ட் தானே? தமிழ்நாடு முழு நம்ம கோச்சிங் சென்டர்ல கொஸ்டின் யார் போடுறோம்? நம்ம தானே போடுறோம். ஒரிஜினல் கொஸ்டின் எடுக்கிற டிஎன்பிசியில் இருக்கும் பூரா படிச்சவன்ல. அப்போ நிச்சயமா நம்ம வச்ச டெஸ்ட் கொஸ்டின் இங்க நீங்க எழுதுற எங்கும் தமிழ் உன்னால் முடியுமுக்கும் ஒரிஜினல் எக்ஸாமுக்கும் டிஃபரெண்ட் இருக்குமா இருக்காதா? நிச்சயமா 10% இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனாலும் நான் பார்த்து அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி உன்னால் முடியுமா. நிறைய பேர் பார்த்து என்ன சொல்றீங்க, ஒரிஜினல் எக்ஸாம் கூட இந்த அளவுக்கு இருக்காது, எங்களை அநியாய பாடாப்படுத்துறீங்களே சார். ஒருத்தெல்லாம் எங்கும் தமிழ் படிச்சு எழுதி சொல்றான், இனிமே நான் படிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த பாவம் இந்த புண்ணியம் எல்லாம் உங்களை தான் சேரும்ன்றான். நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், எனக்கு மார்க்கே வரல. இதுக்கு முன்னாடி எங்கும் தமிழ் கேட்டோம்னா கால்ஃபர் வரல, இப்ப கால்ஃபர் வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின் கேட்க மாட்டோம். பரீட்சையில் எப்படி வரும்? 80 கொஸ்டின் ஈஸியா தானே இருக்கும், 20 கொஸ்டின் தான் ஸ்டாண்டர்டா இருக்கும். இனிமே கொஸ்டின் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இனிமே வைக்கிற டெஸ்ட் எல்லாம் உங்க நம்பிக்கை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கணுமே தவிர உங்க நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய ரியல் பிராக்டிஸ்ங்கிறது ஒரிஜினல் எக்ஸாம்ல வர கொஸ்டின் கொடுக்கணும், அதான் ரியல் பிராக்டிஸ். சரியா? நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சோ இப்போ இது ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் புரியுதா? பலத்தை என்ன செய்யறோம், மேலும் பலவீனத்தை என்ன செய்யறோம், சமாளிக்கிறோம். இத மேக்ஸிமம் டைம் மினிமம் டைம் புரிஞ்சு படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம். இது ஈஸி இன்ட்ரஸ்டட் பேக்ரவுண்ட், இது நோ பேக்ரவுண்ட், நோ இன்ட்ரஸ்டட், நோ டிஃபிகல்ட். இது 4.5 மணி நேரம், இதுக்கு 1.5 மணி நேரம். இது ஒரு 6 பாடம் 45 மார்க், இது மீதி இருக்கிறதுல 30 மார்க். இதுல ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். இதுல ஜஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின் பார்த்தா போதும். இதுல நீங்க 30க்கு 10 கொஸ்டின் போட்டா போதும். மீதி இருக்கிற 20ல ஒரு 5 போட்டா போதும். அதாவது 30ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் 10 இருக்கிற மாதிரி பண்ணா போதும். மீதி 20 கெஸ் பண்ணி போடுவீங்கல்ல, அதுல ஒரு 5 போட்டா போதும். 20க்கு 5 எல்லாம் போட்டுறலாம். இதுல 45க்கு 40, இதுல 30க்கு ஒரு 10 நல்லா தெரிஞ்சு நீ உண்மையிலேயே புக் பேக், புக் பாக்ஸ், சிலபஸ் தலைப்பெல்லாம் நீங்க டச் பண்ணா 10 கொஸ்டின் வந்துரும். மீதி 5 கொஸ்டின் கெஸ் பண்ணி போடுங்க, 15. இது ஒரு 40, 55 கொஸ்டின் ஜிகேல நீங்க போட்டீங்கன்னா அது குரூப் 2 பாஸ். சாரி, குரூப் 4 பாஸ். 40 போட்டா போதும் குரூப் 2 பாஸ். அப்ப இதுலயே குரூப் 2 க்ளோஸ். நீங்க குரூப் 2 படிக்கிறீங்கன்னா பிடிக்காத பாடத்தை தொடாம கூட பாஸ் ஆயிடலாம். குரூப் 2 படிச்சீங்கன்னா பிடிக்காத பாடத்தை தொடாம கூட பாஸ் ஆயிடலாம். நீங்க குரூப் 4னா பிடிக்காத பாடத்திலையும் ஈஸியான கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏன்னா குரூப் 4 கொஸ்டின் ஈஸியா இருக்கும் ஜிகே. அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அதுல ஈஸியா கேட்ட மாதிரி கூடாது பாருங்க. அதனாலதான் குரூப் 4க்கு பிடிக்காத பாடமா இருந்தாலும் மினிமம் தெரிஞ்சுக்கணும். குரூப் 2க்கு பிடிச்ச பாடத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படி இல்லைன்னா குரூப் 2க்கு நீங்க 6 பாடம் படிக்க வேண்டாம், 4 பாடம் படிங்க. இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 4 பாடத்தை நல்லா படிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற பாடத்துக்குலாம் புக் பேக், புக் பாக்ஸ், நம்ம இன்ஸ்டியூட்ல வச்ச டெஸ்ட் கொஸ்டின், வாத்தியார் நோட்ஸ் ஜஸ்ட் திருப்பி பாருங்க. நான் எத்தனை டைம் டேபிள் கொடுத்தாலும் பிடிச்ச பாடமா இருந்தா மட்டும் தான் நல்லா படிக்கணும். பிடிக்காத பாடமா இருந்தா ஜஸ்ட் வாசிக்கணும், அவ்வளவுதான். இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் வைக்கிறாங்க, நாளைக்கு பிசிக்ஸ் படிச்சேன்னு சொல்லிட்டு வீடியோ படிக்கக்கூடாது. உனக்கு பிசிக்ஸ் இன்ட்ரெஸ்டா? இல்ல அப்ப எதுக்கு படிக்கிற? சும்மா 1/2 மணி நேரம் திருப்பி பார்த்துட்டு உனக்கு கிடைச்ச நேரத்தில் நீ இதை தான் படிக்கணும். தேவையில்லாத வேலை போட 11th 12th சயின்ஸ் படிக்கணும், நம்மளால படிக்க முடியுமா? முடியாது. நமக்கு எதுக்கு தேவையில்லாத, நம்ம தேவையில்லை. இதுக்கு ஒரு அருமையான திருக்குறள் என்ன, பலவீனத்தை எப்படி பார்க்கணும்னா குளிர்ல தீ காயிற மாதிரி பலவீனமான சப்ஜெக்ட் வச்சுக்கணும். அதாவது இந்த 6 பிடிக்காத சப்ஜெக்ட் முழுசாவும் படிக்க முடியாது, அதே நேரத்தில் விட்டுட்டும் போக முடியாது. தீல எப்படி குளிர் காயும்? பக்கத்துலயும் போனா சுற்றுரும், விட்டுட்டு போனா அதுக்கு எதுக்கு குளிர் தீய மூட்டணும்?